சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யத்தின் செயற்குழு கூட்டம் இன்று நடக்கிறது. அந்த கூட்டத்தில் கமல் இன்று அந்த கட்சியின் சின்னம் குறித்து முக்கிய முடிவெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. இன்று டார்ச் லைட்டா இல்ல உதயசூரியன்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்களா அப்படின்றது குறித்து கமல் முக்கிய முடிவெடுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. விவரங்கள் என்ன? இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் கட்சியினுடைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தேர்தலை ஒட்டிய ஒரு நிர்வாக குழு செயற்குழு கூட்டமாக தான் இது இருக்க போகிறது. இதில் இவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்பது வரும் தேர்தலில் கூட்டணி என்பது திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில உதயசூரியன் சின்னத்தில் போட்டியா அல்லது டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியா என்பது தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று நமக்கு தகவலாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே டார்ச் லைட் சின்னத்திற்கு அனுமதி கோரி தற்பொழுது டார்ச் லைட் சின்னமும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. இருப்பினும் கூட திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க விரும்புவதாக நமக்கு தகவலாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் நீதி மைய சார்பில் நிற்கக்கூடியவர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக விரும்புவதாக நமக்கு தெரிய வருகிறது. இருப்பினும் கமல்ஹாசன் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிட இருப்பதாக அவர்கள் தரப்பினர் போட்டியிட இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியா டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியா என்பது தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு திட்டவட்டமாக இன்று நிர்வாகிகள் மத்தியில் அவர் தெரிவிப்பார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு எம்பி, அதாவது ராஜ்யசபா சீட்டானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம், எத்தனை தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறலாம், அது என்னென்ன தொகுதிகள் என்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் அந்த ஆலோசனை என்பது இருக்கும் என்று நிர்வாகிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு 12 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மக்கள் நீதி மய்யம் தயாரித்து இருக்கிறது. அதாவது எந்தெந்த தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் 2021 தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சரத்குமார், ஐஜேகே இப்படியாக ஒரு கூட்டணியை அமைத்து களம் கண்டது. அந்த வகையில கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகுதிகள்ல மக்கள் நீதி மையம் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. அதிலும் முக்கியமாக கமல்ஹாசன் நின்ற இடத்தில் அவர் ஒரு நல்ல வாக்குகளை பெற்றிருந்தார். வானதியை விட சுமார் ஒரு 2000-3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வானதி கமல்ஹாசனை வென்றிருக்கிறார். எனவே இப்படியாக கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என ஒரு 12 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மக்கள் நீதி மையம் தயாரித்திருக்கிறது. எனவே இந்த பட்டியலை திமுகவிடம் வழங்க இருப்பதாகவும் அதில் என்னென்ன தொகுதிகளை கேட்டு பெறலாம், எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறலாம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலை ஒட்டிய ஒரு நிர்வாக குழு செயற்குழு கூட்டமாக தான் இது நடைபெற இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.